கிரீனிஸ் ஹோம் ரெமெடிஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெயிட் லாஸ் சூப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சூப்பை நம்ம முக்கியமான 2 பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். அது என்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சும்மாவா சொன்னாங்க நம்ம முன்னோர்கள்? ஆமாங்க, கொழுப்பை குறைக்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறதுனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. குதிரையை பார்த்தீங்கன்னா அது எப்போவும் வலிமையாக சிக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா குதிரைக்கான முக்கிய உணவே இந்த கொள்ளு தான். அதனால தான் இங்கிலீஷில் ஹார்ஸ்கிராம்னு சொல்கிறாங்க. கொள்ளில் வைட்டமின், மினரல், அயர்ன், பாஸ்பரஸ், வைட்டமின் சி, கால்சியம்னு உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்து இருக்குது. கொள்ளில் வெயிட் லாஸ்க்கு தேவையான நார்ச்சத்தும் புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது. கொள்ளில் நார்ச்சத்து நிரம்பி இருக்கிறதுனால இது உடல் ஆரோக்கியத்துக்கும் எடை குறைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பொதுவாக வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்பவே மந்தமாக எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கும். அதுவே கொள்ளு சாப்பிடும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அதில் நிறைய புரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிறதுனால தான். கொள்ளு உடம்புல சேர்ந்து இருக்கிற கொழுப்பு திசுக்களை நேரடியாக தாக்கி உடல் எடையை அப்படியே கரைக்குது. அதனால ஊளை சதையை குறைச்சு உடலுக்கு சரியான வடிவத்தை தருது. அடுத்ததான் பார்லி. பார்லியில் பீட்டா குளுக்கன்னு சொல்லப்படுற கரையக்கூடிய ஃபைபர் இருக்கிறதுனால பசியை குறைச்சி வயிறு நிறைவாக இருக்கிற உணர்வை கொடுக்குது. அதனால கம்மியாக சாப்பிடுவோம். அதுவே காலப்போக்கில் வெயிட்டு குறைக்கவும் உதவியாக இருக்குது. இதில் இருக்க ஃபைபர் செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணி எல்டிஎல்னு சொல்லப்படுற கெட்ட கொழுப்பையும் குறைக்க உதவுது. நமக்கு தேவையானது 1 கப் கொள்ளு, 1 கப் பார்லி, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு. இதை தனித்தனியாக மிதமான சூட்டில் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. சூடாறின பிறகு மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் சூப்பு பொடி ரெடி. வாங்க இப்போ சூப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு டம்ளரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொள்ளு பார்லி பொடியை அரை கப்பு அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2.5 கப்பு அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கரைச்சி வச்சு இருக்கிற கொள்ளு பார்லி கலவையை கொதிக்கிற தண்ணியில் விட்டு நல்லா கிளறி விடுங்க. சூப்பு நல்லா கொதி வந்த உடனே கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிடுங்க. அவ்வளவுதான், சத்தான சுவையான வெயிட் லாஸ் சூப் ரெடி. நான் 2 பேருக்கு தேவையான அளவு செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப அளவு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இந்த சூப்பை குடிக்கும்போது ஒரு மாதத்தில் 2 இருந்து 3 கிலோ வரை எடை குறைக்கலாம். கொள்ளுக்கு உடல் சூட்டை அதிகரிக்கும் தன்மை இருக்கிறதுனால அளவாக எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு உடல் சூடு பிரச்சனை இல்லைன்னா வாரத்தில் ஒரு 5 நாள் கூட எடுத்துக்கலாம். இந்த சூப்பை மாதவிடாய் பிரச்சனை இருக்கிற பெண்களும் அசிடிட்டி இல்லை கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்கள்.